அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2002 வாக்காளர் பட்டியலில் எளிய முறையில் எப்படி வாக்காளருடைய பெயர்களை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சம்மந்தமாக இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களையும் வாக்காளர்களையும் ஈஸியாக தேடி கணக்கீட்டு படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது நம்ம மாவட்டத்துடைய 5 சட்டமன்ற தொகுதிகள் உங்களுக்கு திரையில் தெரியுது. 196 திருவாடனை சட்டமன்ற தொகுதி, 200 பரமக்குடி சட்டமன்ற தொகுதி, 201 ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, 202 கடலாடி சட்டமன்ற தொகுதி, 203 முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ நான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளருடைய பெயரை தேடி நம்ம கணக்கீட்டு படிவத்தில் நிரப்ப போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி 201 ராமநாதபுரம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய பெயர் வரும். அதுக்கடுத்து உறவினர் பெயர் காலம் இருக்கும், அடுத்து பாலினம் இருக்கும். இப்போது இதை 3 வகையில் நம்ம தேடுதல் செஞ்சுக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாக்காளருடைய பெயர் இந்த காலத்தில் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் நம்ம இங்கிலீஷில் பெயர் அடித்து வாக்காளருடைய பெயரை அடிச்சுட்டு நம்ம ஒரு சர்ச் கொடுத்தோம்னா அது தமிழில் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகி வாக்காளருடைய பெயர் தமிழில் வரும். இரண்டாவது முறை பார்த்திங்கன்னா, பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது உங்களுக்கு. அந்த மைக்கை ஆன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த முறையில் வாக்காளருடைய பெயர் தமிழில் அதுவே டைப் பண்ணிக்கிறோம். இரண்டாவது முறை. மூன்றாவது முறை, நிறைய பேர் கீபோர்டு தமிழ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தமிழ் முறையில் நீங்கள் தமிழ் கீபோர்டை வச்சு நீங்கள் தேடுதல் முறை பண்ணிக்கலாம். இப்படி 3 முறைகளை நம்ம இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ முதல் முறையாக வாக்காளருடைய பெயரை ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அதை எப்படி தேடுதல் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வேலாயுதம்னு நம்ம டைப் பண்ணுறோம் ஆங்கிலத்தில். டைப் பண்ணிவிட்டு அவங்க உறவினர் பெயர், அதாவது அப்பா பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பார்த்தீங்கன்னா வேலாயுதம்னு சொல்லி தமிழில் அதுவாகவே ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆகிரும். இப்போ அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் நம்ம டைப் பண்ணிட்டோம். பாலினம் இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சுப்பிரமணியன்கிறது தமிழில் வந்துருச்சு. இப்போ ஆண் என்பதை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ சர்ச் கொடுக்குறோம். நம்ம அதே பேர் வந்துச்சு பார்த்தீங்களா, வேலாயுதம் சுப்பிரமணியன், பாகமெண் 68, வரிசை எண் 307. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு திரையில் காண்பிச்சிடும். வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமாக ஒரு வாக்காளரை தேடி எப்படி அவரையும் அவருடைய பாகம், வரிசை எண், தொகுதி எண்ணை எப்படி கண்டுபிடிச்சு நம்ம கணக்கீட்டு படிவத்தில் எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செய்முறை விளக்கம் தரேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணிக்கோங்க. வேலாயுதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி முடித்த உடனே, அதாவது மைக் ஆன் பண்ணணும், ஒரு சிகப்பு கலர் உங்களுக்கு ஒரு திரையில் காட்டும். அப்போ நீங்கள் உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ சொல்லிட்டேன் வேலாயுதம்னு, அது தமிழில் மாறிடுச்சு. இப்போ அவருடைய அப்பா பெயர் அந்த காலத்தில் நம்ம செலக்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறேன், வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணுறேன். சுப்பிரமணியன் இப்போ சுப்பிரமணியன் வந்துருச்சு. இப்போ அவருடைய பாலினம் ஆண். கீழே சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் முறையை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு திரையில் 2 பெயர்களை காட்டுது. வேலாயுதம் அப்பா பெயர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்தில் சட்டமன்ற தொகுதியில் புனித ஆந்திரேயா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தெற்கு பகுதி கிழக்கு கட்டிடத்தில் பாகமெண் 68, சீரியல் நம்பர் 307 அப்படிங்கிறதுல ஒருத்தர் இருக்கார். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வேலாயுதம் பாலசுப்ரமணியன் சொல்லி, ஏன்னா சுப்பிரமணியங்கிற பேர் கொடுத்தாங்களா அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற வாக்காளர்களையும் காட்டும். இப்போ நம்ம தேடினவர் இந்த வாக்காளர் மேலே இருக்கக்கூடிய வேலாயுதம் தந்தை பேர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் சரியான நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கணக்கீட்டு படிவத்தில் எழுதக்கூடியது. அப்போ இந்த பாகமெண், சட்டமன்ற தொகுதியின் வரிசை என்ன நம்ம எடுத்து கணக்கீட்டு படிவத்தில் ஃபில் பண்ணி நம்ம பிஎல்ஓ கையில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம்.